இல்ல பஞ்சாப்ல இதை இன்னும் அமல்படுத்தவில்லை. காரணம் நிலைமை இங்கு ரொம்ப மோசமா இருக்கு. இதை சரி செய்யணும்னு இங்க உள்ளவங்க ரொம்ப கெஞ்சி கேட்கிறாங்க. இந்தியாவில் மக்கள் நெருக்கம் அதிகமா உள்ள மாநிலம் புதுச்சேரி. அதாவது இந்திய சராசரி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் நெருக்கம் 500ங்கிற அளவில் இருக்கும்போது புதுச்சேரியில் மட்டும் அது 1250 உள்ளது. ஆனாலும் இங்கு எந்த வேலைக்கும் ஆட்கள் கிடைப்பது அரிதாகிவிட்டது. விவசாய வேலைக்கு ஆள் கிடைப்பதில்லை, தொழிற்சாலைக்கு ஆள் கிடைப்பதில்லை, வியாபாரம் செய்ய ஆள் கிடைப்பதில்லை. இந்த நிலைமை எங்கு பார்த்தாலும் இருக்கின்றதே. ஆமா, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க கிரிக்கெட், அரசியல், சினிமா போன்றவற்றுக்கு கூட்டம் மிக அதிகமா வந்து அந்த கூட்டத்தில் சாகவும் செய்கிறார்கள். இது மோசமான சமூக சீர்கேடு இல்லையா? இதை சரி செய்ய எந்த அரசியல்வாதியும் யோசனை வைத்திருப்பதாக தெரியவில்லை. மக்கள் சோம்பேறியாக வாழ்வது அவர்கள் விரும்புகின்றார்கள். ஆனால் நாங்கள் இதற்கு ஒரு சரியான தீர்வுடன் வந்திருக்கின்றோம். அப்படி ஆச்சரியமா இருக்கு. என்ன தீர்வு, அதை கொஞ்சம் கூற முடியுமா? பொறுமை, நான் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இங்க வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகள் பிரச்சனை, இதை தீர்க்கிறது ஒரு பெரிய விஷயமே அல்ல. 5 வருடத்தில் மிகவும் ஒரு அற்புதமான நாட்டை உருவாக்க முடியும். அது எப்படி? இந்த பிஜேபி அரசு வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பதற்கு மேக் இன் இந்தியா மூலம் அந்நிய முதலீடுகளை ஈர்க்க முயற்சி செய்கிறது. எல்லா அரசுகளும் அதைத்தானே செய்கிறது. பல லட்சம் கோடிக்கு மேல் மதிப்புள்ள நிலங்கள் மாநிலத்தில் உள்ளது. அதில் நாம் இறக்குமதி செய்யும் 4 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள எண்ணெய், பருப்புகள் உற்பத்தி செய்தால் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும்? நம் வரி பணம் வெளிநாடுகளுக்கு செல்லாமல் பணத்தின் மதிப்பு உயரும் என்று யோசித்து பாருங்கள். மேக் இன் இந்தியா மூலம் இந்த அரசு செய்திருக்க வேண்டும் என்கிறீர்களா? ஆமா, இவர்களுக்கு இது போன்ற உருப்படியான யோசனை எதுவும் கிடையாது. காரணம் மால்டோ, மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது. இது ஒன்று மட்டும் நடந்தால் போதுமாகிற இல்லை. இதையே கவனிக்காதவர்கள் பொழுதுபால் மற்ற நுட்பமான விஷயங்களை பொழுதுவரை எங்கே கவனித்து செய்ய போகின்றார்கள் என்பதுதான் எங்கள் கேள்வி. அது என்ன நுட்பமான விஷயம் பாரு. நம் நாட்டில் நம் மக்களால் செய்ய முடிந்த சாப்பிடும் நிறைய பொருட்கள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி ஆகின்றது. காரணம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியவில்லையே. என்ன காரணம்? விலை மலிவு என்பதால் இருக்கும். ஆமாம், சரியா சொன்னீர்கள். ஆனால் எங்கள் கேள்வி என்னவென்றால், வெளிநாட்டில் ஆட்கள் சம்பளம் மிக அதிகம். அதை அவர்கள் பேக்கிங் செய்து அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் மூலம் இங்கே இறக்குமதி செய்ய அதிக செலவாகிறது. அப்படி இருக்கும்போது அவர்களால் எப்படி குறைந்த விலையில பொருள்களை நம்மிடம் விற்க முடியும்? அதாவது நம் நாட்டு மக்களுக்கு தேவையான பொருள்களை நாமே இங்கு குறைந்த விலையில உற்பத்தி செய்து கொள்ள முடியும் என்கிறீர்களா? நிச்சயமாக ஆரம்பத்தில் அதிக வரியை விதிக்காமல் குறைந்த விலையில் உற்பத்தி செய்ய ஊக்கப்படுத்தினால் ட்ரில்லியன் கணக்கில் இறக்குமதியாகும் பொருள்கள் இங்கே உற்பத்தி செய்யப்படும். அதன் மூலம் வேலையில்லா திண்டாட்டம் தீரும். இது 5 வருடத்தில் சாத்தியம். 2047 வரை காத்திருக்க தேவையில்லை. நம் நாட்டை வல்லரசா மாற்ற முடியும். அப்படி என்றால் இப்போது இருக்கும் அரசு மக்களுக்கான அரசு அல்ல, அது தூக்கி எறியப்பட வேண்டும் என்கிறீர்களா?